வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு சேமந்தண்டு மசியல். அதான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். இந்த சேமந்தண்டு வந்துட்டு ரொம்பவே ஹெல்தி கீரை மாதிரி. இதில் வந்துட்டு நிறைய ஃபைபர் இருக்குது. இது நிறைய வேலியோரத்துலேயே கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரோடோரத்தில் வந்துட்டு நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல முளைச்சிருக்கும். கண்டிப்பாக கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வந்துட்டு சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். புளிப்பான காரசாரமான ஒரு குழம்பு இது. சரி வாங்க, இந்த டேஸ்டியான சேமந்தண்டு மசியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்துட்டு சேமந்தண்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி இதுதான். சேம இலை நான் முன்னாடியே உங்களுக்கு கார்டன் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இதோட தண்டு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நான் அந்த தண்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்க, இந்த தண்டு இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். நிறைய பேத்துக்கு இந்த சேமந்தண்டு அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும். இது நிறைய வேலியோரத்துலேயே நிறையா வளரும். ரோடோரத்தில் உங்களுக்கு வந்துட்டு தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் இது இருக்கும். சேமந்தண்டு வச்சு நம்ம எப்படி அந்த வில்லேஜ் ஸ்டைல் குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த 3 தண்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணணும். இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற இந்த ஸ்கின் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி இப்படி ஒரு சைடு வச்சு இழுத்திங்கனாலே இது வந்துடும் ஈஸியாக. இந்த மாதிரி கத்தியில் வச்சு இப்படி இழுங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தி, ஆனால் ரொம்ப சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்துட்டு இதை தவிர்க்கிறது நல்லது. இந்த டிப்பை ரெண்டையும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இது கொஞ்சம் இந்த மாதிரி நீள துண்டுகளாக நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எப்படியும் நம்ம மேஷ் பண்ண தான் போகிறோம் வெந்ததுக்கப்புறம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிற 2 தண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த சேமந்தண்டு சேர்த்திக்கலாம். இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கிறேன் கெட்டியாக. இப்போ இந்த புளி தண்ணி விட்டுடலாம். இதுக்கு நார்மலாக மித்த குழம்புக்கு சேர்த்ததோட புளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும். என்ன காரணம்னா, இந்த சேமந்தண்டில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, மக்கிற தன்மை இருக்கும். உங்களுக்கு தொண்டையில் வந்துட்டு ஒரு மாதிரி நம்மன்னு பண்ணும். அதை குறைக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்துட்டு புளி தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ இது கூடவே இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். இதில் உப்பெல்லாம் எதுவும் போடக்கூடாது. வெறும் புளி தண்ணியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேமந்தண்டு 2 மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 4-5 விசிலுக்கு நம்ம வேக வச்சு போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு 4 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இது பாருங்க, இப்படி மேஷ் பண்ணாலே மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்துட்டு இந்த மாதிரி நசுக்கி விட்டுருங்க. இது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோ இப்படி நசுக்கி விடுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நீங்கள் வந்துட்டு மேஷ் பண்ணி விடலாம். இப்போ இந்த மாதிரி மத்து வச்சு நான் மேஷ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை தாளிக்க போகிறோம். நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போனா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகாய் இந்த மாதிரி நான் கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் இது காரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது ரொம்ப காரமான மிளகாய், அதனால நான் 5 எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, உளுத்தம் பருப்பு செவந்துச்சு. இந்த வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற இந்த சேமந்தண்டு சேர்த்திக்கலாம். அதில் நம்ம இது வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் எல்லாம் நல்லா வெந்துச்சு. இந்த காரம், இந்த வெங்காயம் எல்லாம் வந்துட்டு இதோட சேர்ந்து நல்லா பிடிச்சி வேகணும். அதுக்காக தான் கொஞ்ச நேரம் வேக வைக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளோதான். நல்லா கொதிச்சிச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்மளோட உப்பு உரப்பு நல்லா புளிப்பான ஒரு சேமந்தண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு சாதத்தோட கலந்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இப்படி கொஞ்சமா வச்சு கொஞ்சம் நிறைய சாத்து போட்டு சாப்பிடலாம். ஏன்னா நல்லா காரசாரமா இருக்கும். அதனால அவ்வளவுதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பரான சேமந்தண்டு மசியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.